லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 12. அந்நாள்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தன் வாழ்விலே ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும். 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இயேசு என்ன செய்தார்? இரவெல்லாம் ஜெபம் செய்தார். அதன் பிறகுதான் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துவே ஜெபம் செய்து இந்த காரியத்தை செய்கிறார் என்றால், நம்முடைய வாழ்விலே நாம் இன்னும் எவ்வளவுக்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே நடக்க இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஜெபம் செய்ய வேண்டும். நல்ல ஒரு வேலை வேண்டுமா? இன்டர்வியூக்கு போவதற்கு முன்பாக இரவெல்லாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பரீட்சை வருகிறது, பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக இரவெல்லாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு, மகனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு பார்க்கணும், கல்யாண வயசு வந்துருச்சு. ஆக மாப்பிள்ளை பார்க்க போறதுக்கு முன்னாடி, பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடி அவர்களுக்காக இரவெல்லாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நல்ல ஒரு வீடு கட்டணும், வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பாக இரவெல்லாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியத்திற்காகவும், குடும்பத்தில் யாருக்காவது உடல் ஆரோக்கியம் சுகமில்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கணும். கடன் பிரச்சனை தீர ஜெபிக்கணும். இன்னும் தொழிலிலே வளர்ச்சி வேண்டும், ஜெபிக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது நடுராத்திரியிலே அவர்கள் எழுந்து ஆண்டவரை துதித்து பாடி ஜெபித்தார்கள். திருத்துதர் பணி 16:25 பார்க்கிறோம். ஆக இரவிலே ஜெபிப்பது, நாம் சாத்தானை ஜெயிக்கின்றோம், சாத்தானின் கிரியைகளை ஜெயிக்கின்றோம். நமக்கு எதிராக போராடுகின்ற தீமையை நாம் ஜெயிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம்.